மனம் என்பது பூமி நமக்கு தந்துள்ள ஒரு அழகிய பரிசாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. இந்த பூமிக்கும் ஒரு மனம் உண்டு. பூமியை தாண்டி உள்ள பல கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மனம் உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அளவிற்கு மனத்தின் நுகர்வு தன்மை மாறுகின்றது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் மனத்தினை நுகரும் தன்மை உள்ளது. மனமே இல்லாத பூக்களையும் மனமே இல்லாத உணவையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நுகர்வு தன்மை இல்லாத போது நாம் நோயாளிகள் ஆகின்றோம். நுகர்வு தன்மை இல்லாத போது நாம் பல அழகிய தருணங்களை இழக்கின்றோம். நுகர்வு தன்மை நமக்கு காலையில் எழுந்தது முதல் உறங்கும் வரை தேவைப்படுகின்றது. சில பூச்சிகளுக்கு நுகர்வு தன்மையினாலேயே வெகு தூரத்தில் உள்ள தனது உணவினை அடைய முடிகின்றது. மேலும் மனம் பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வேதியியல் துறை ஆராய்ச்சியாளர் லக்ஷ்மணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். ஸ்மெல் எனப்படும் மனம்னா என்ன, இந்த ஸ்மெல்லில் என்னென்ன இருக்குது, அப்புறம் இந்த ஆல்ஃபேக்டரி சிஸ்டம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? சார், மனம் அல்லது மோப்ப உணர்வு என்பது பொருள்களிலிருந்து வெளியாகும் மன மூலக்கூறுகள் மூக்கில் உள்ள சிறப்பு செல்கள், அதாவது ஆல்ஃபேக்டரி சிஸ்டம், அது ஏற்பிகள்னு சொல்லுவோம். அது மூலம் கண்டறியப்பட்டு மூளைக்கு அனுப்பப்படும் உருவாக்கப்படும் போது ஒரு உணர்வு தான் மனம்னு சொல்கிறோம். இந்த மனம் எப்படி நம்ம நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ மனம் கொண்ட பொருட்கள் என்பது சின்ன சின்ன துகள்களாக இருக்கும். அது காற்றில் வெளியிடப்படும் போது என்ன ஆகுனா, ஒரு பொருள் எவ்வளவு ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக ஆவியாகுதோ அந்த பொருள் காற்றில் ரொம்ப நேரம் நிலைச்சி நிற்கக்கூடிய பொருளாக இருக்கும். ஸோ அதுதான் அதனோட மனத்தோடைய ஸ்ட்ரென்த், நம்ம அது வலுவாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த வாசனையான மூலக்கூறுகள் நம்மளோட நாசி பகுதிக்குள்ளே பயணித்து மூக்கின் பின்புறத்தில் உள்ள ஒரு சிறிய திசு பகுதியான ஆல்ஃபேக்டரி எபிலியத்தை அடைகிறது. அது போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அங்கே இருக்கிற இந்த ஆல்ஃபேக்டரி எபிலியத்திலிருந்து அது கொடுக்கக்கூடிய சமிக்ஞைகள், சிக்னல் சொல்கிறோம், அதை மூளை பதிவு பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா? இது ஆல்ஃபேக்டரி எபிலியம் மில்லியன் கணக்கான ஆல்ஃபேக்டரி ஏற்பி செல்களை கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வகை ஏற்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட புரதத்தை வச்சுருக்கோம். ஸோ சில வாசனை மூலக்கூறுகளில் ஈஸியாக பிணைக்கப்பட்டிருக்குன்னா ஈஸியாக பைண்டாக இருக்கும். அது மூளை இந்த சமிக்கையெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால, அது மூளைக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால, நம்ம இங்கே இருக்கிற இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒரு ஸ்மெல்லை பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு அப்புறமும் ஒரு பூவோட ஸ்மெல் நம்மளால் அந்த வாசனையை நம்ம நுகரப்படும் போது இது இந்த பொருள் தான், இந்த பூ தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீசன் மூளை இதுக்கான காரணிகளை பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்போ அது மறுபடியும் நினைவுபடுத்துக்குது, ஓ இது நம்ம இந்த ஸ்மெல்லு தான் அப்படின்னு சொல்லி அது நினைவுபடுத்துது. அது வாசனை மூலக்கூறுகள். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, ஒரு பீட்சாவிலேருந்து ஒரு பொருளை சூடுபடுத்தும் போது, ஒரு ஹீட்டட் ஃபுட்டாக வச்சுக்கிறோம் நம்ம, பீட்சா இல்லை பிரியாணி இல்லை எந்த உணவுப் பொருளாக இருக்கலாம், இல்லை வாசனை வரக்கூடிய பூக்களாக இருக்கலாம், எல்லா பொருளுமே முக்கியமான காரணங்களாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கரிம பொருட்கள் தான் இருக்கும். ஒரு கார்பனால் பிணைக்கப்பட்ட கரிம மூலக்கூறுகளாலான அந்த பொருள்கள் தான் அந்த வாசனையை நம்ம வெளிப்படுத்துது. இதை நம்ம இந்த ஆல்ஃபேக்டரி சிஸ்டம் மூலயமா நம்ம உள்ளே வாங்கி, மூச்சுக்குழல் வழியை நம்ம உள்ளே வாங்கி, அங்கே இருக்கிற ஆல்ஃபேக்டரி பல்பு மூலயமா அந்த சமிக்ஞைகள் நம்ம மூளைக்கு கொடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு, அப்படி தான் நம்ம அது நம்மளால் உணரப்படுது. இப்போ நம்மளோட மூக்கு இருக்குல்ல, அதோட பயன் என்ன? இந்த மூக்கில் என்னென்ன உறுப்புலாம் இருக்குது? சார், நம்ம மூக்கின் முதன்மை செயல்பாடுகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவாசிக்கிறது, காற்றை வடிகட்டுறது மற்றும் சீரமைக்கிறது, அப்புறம் வாசனை உணர்வை செயல்படுத்துது. இதுதான் முக்கியமான அதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ சுவாசிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வெறும் காற்று மட்டுமே நம்ம உள்ளே போக போகிறது, நம்ம மூச்சுக்குழல் வழியாக நம்ம நுரையீரலுக்கு உள்ளே போயிட்டு அடைய போகிறது கிடையாது. அது என்ன ஆகும்னா, நம்ம காற்றோட சில மாசுக்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத மாசுக்களும் அதுக்குள்ளே கலந்துருக்கும். அப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாசுக்களை ஃபஸ்ட்டு ஃபில்டராக என்ன பண்ணோன்னா, நம்ம மூக்கு தான் முதல்ல வடிகட்டு செஞ்சு அதுக்கப்புறம் காற்று நமக்கு முடிஞ்ச வரைக்கும் உள்ளே அனுப்புது. இந்த மூக்கு எப்படி எதனால் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இது எலும்பு மற்றும் குருத்தெலும்புகளால் ஆனது. இந்த நாசிக்குழி உள்ளடக்கிய ஒரு சளி சவ்வு இருக்கும். இது மூக்குக்குள்ளேயே ஒரு சளி சவ்வு இருக்கும். அதுதான் நம்ம மாசுக்களை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணவே செய்கிறாங்க. மூக்கு சுவாச மண்டலத்துக்கு காற்றின் முதன்மை நுழைவாயிலாக செயல்படுது. இந்த மூக்கு வழியாக தான் நம்ம சுவாச மண்டலத்துக்கு காற்று உள்ளே வருது. இது ஆக்சிஜனை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக நம்ம சொல்லிக்கலாம். நுரையீரல் அடைவதற்கு முன்பு காற்று என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு சூடாக்குது.
கொஞ்சம் வார்ம் படுத்துது, அப்புறம் ஈரப்படுத்துது. இதெல்லாம் வந்து மூக்கோட நம்ம செய்கிற ஃபங்க்ஷன்ஸ். நாசிக்குழியை வந்து சளி சுரக்கும் ஒரு சளி சவ்வுடன் வரிசையாக உள்ளது. இது வந்து தூசி, கிருமி மற்றும் பிற துகள் எதாக இருந்தாலும் அதை வந்து வடிகட்ட செய்யுது. சிலியா எனப்படும் சிறிய முடிகளும் பெரிய துகள்களை வடிகட்ட நமக்கு உதவுது. இப்போது அதுதான். அப்புறம் இது மட்டும்தான் அதனுடைய வேலையா அப்படின்னா இல்லை. மூக்கு வந்து என்ன பண்ணும், உணர்வு ஒரு செயலை செய்யுது. மூக்கில் வந்து வாசனை உணர்வு உறுப்புகள் வந்து அதிகம் உள்ளன. அவை வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் இல்லை நல்ல ஒரு மனத்தை வந்து ஈஸியாக அதனால் அடையாளப்படுத்திக்க முடியும். அது அடையாளப்படுத்திக்கிட்டு அதனுடைய ஒவ்வொரு வாசனைக்குள்ளே உள்ள அது வேறுபடுத்த செய்யும். ஒரு துர்நாற்றமாகவும் ஒரு நல்ல மனமுடையதை அது நம்ம வந்து மூளைக்கு வந்து சமிக்ஞைகள்லாம் அனுப்பும்போது அந்த மூளை வந்து என்ன பண்ணுதுன்னா அது நல்லா நினைவில் அது பதிவுபடுத்தி வச்சுக்குது. இது பதிவுபடுத்தி வைக்கும்போது ஒவ்வொரு ஸ்மெல்லும் வந்து எல்லா ஸ்மெல்லுமே ஒரு நல்ல மனமானதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அழுகிய முட்டையோடைய ஸ்மெல்லும் இருக்குது, இதுவே ஒரு ஜாஸ்மினோட ஸ்மெல்லும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வேறுபடுத்துறது நம்ம வந்து மூளை தான் அந்த சமிக்ஞையை வச்சு நமக்கு மறுபடியும் நினைவற்றலை ஞாபகப்படுத்துது. மனம் என்பது ஒன்று தான், ஸ்மெல் வந்து ஒன்று தான். பட் எப்படி விதமாக ஸ்மெல் பண்ணுறாங்க? இப்போ ஒருத்தருக்கு வந்து கேக் வந்து ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொருத்தருக்கு கேக் ஸ்மெல் கம்மியாக இருக்குன்றாங்களே, எப்படி அது? ஸோ ஒரே குடும்பத்திலிருந்து வந்த 2 மனிதர்கள் ஒரு பொருளை வேறு மாதிரி வாசனை பெறுவதற்கான பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்று தனிப்பட்ட ஜீனோடைய அமைப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னஸான ஒரு ஜீன் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கப்புறம் மூக்கு மற்றும் ரசாயன உணர்வு மையங்கள் அப்படின்றது தனித்துவமானவை. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மற்றவருக்கு இது வந்து சிமிலராக இருக்கிறது. இப்போ வந்து 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் யூனிக்னஸான ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக வந்து இந்த மூக்கு இருக்குது. அது மூலம் ஒரே வாசனை எண்ணங்களை வேறுபட்ட முறையில் நம்மளால் உணர முடியும். ஒருவருக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற ஒரு பொருள் மற்றவங்களுக்கு அந்த ஓடர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரியலாம். ரொம்ப அதிகமாக இருக்கிற நல்ல நறுமணமாக இருக்கிற அதிகமாக வர்றது வந்து இன்னொருத்தர் கம்மியாக வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய உடலியல் மற்றும் மரபு தனித்துவ உணர்ச்சிகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையில் மாறுபடும். இதுலேருந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட நம்ம ஜீன் அமைப்பும் அந்த வாசனை எண்ணங்கள் தான் நமக்கு வேறுபடுத்தி காட்டுவதற்கான முக்கிய காரணமாக இருக்குது. இப்போது பால் எடுத்துக்கோங்களேன். பால் வந்து சூடாக இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது, கோல்டாக இருக்கும்போது அதுக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது. எப்படி டெம்பரேச்சர் வந்து ஸ்மெல்லை அஃபெக்ட் பண்ணுது? இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து வெப்பமாகவும் குளிரமாகவும் இருக்கும்போது அதன் சுவை வேறுபடுது. குளிர்ந்த பாலை நேரடியாக குடிப்பது ஒரு சிலருக்கு நம்ம குடிக்க பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து பால் கொஞ்சம் வெதுப்பாக கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் அப்படி குடிக்கிறதுக்கு பிடிக்கும். பாலின் வெப்பநிலை வந்து அதன் சுவையை வந்து மாற்றுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம பாலில் வந்து ஆல்டிகைடுகள், லாக்டோன்கள்ன்ற நம்ம வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுவை உணர்வு பார்த்தோன்னா வெப்பமான பால் சுவை உணர்வு வந்து இப்போ ஒரு பாலை ஹீட் பண்ணும்போது சுவை உணர்வு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து கிளர்வு நிலைக்கு மாறுறதுக்கான நிலை தான் ஹீட் பண்ணும்போது நம்ம வெப்பப்படுத்தும் போது பால் வந்து கொதிக்கும்போது அது வந்து கொஞ்சம் கிளர்வு நிலைக்கு மாறுது. அதையே நம்ம வந்து அரை வெப்ப நிலையிலையோ அல்லது குளிர்ந்த நிலையில் வைக்கும்போது அது வந்து அதில் இருக்கிற கொழுப்புகள், புரதங்கள் மற்றும் நம்ம இந்த லாக்டோன்கள்லாம் என்ன ஆகும்னா அது வந்து அதனுடைய இயல்பிலே இருக்கும். ஸோ அது எந்த ஒரு மனத்தையும் கொடுக்காது. நம்ம இதையே வந்து அதை வெப்பப்படுத்தும் போது அது வந்து அந்த மூலக்கூறுகளை நம்ம தூண்டுதல் நிலைக்கு ஆட்படுத்தும் போது அதனுடைய கிளறுத்தன்மை வெளியே வர்றதுனால அதனுடைய மனம் வந்து வேறுபடுது. மற்றும் இப்போ வந்து நம்ம பாலை வந்து கொஞ்சம் சூடான முறையில் இல்லை வெதுப்பான முறையில் எடுத்துக்கும் போது நம்ம செரிமானத்திற்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுது. அதே வந்து குளிர்ந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு கிளறு நிலையிலே இருக்காதனால அந்த குளிர்ந்த பாலுக்கும் பாலை வெப்பப்படுத்துறதுக்கும் போது அதனுடைய வாசனை வந்து வேறுபடுறதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து அதில் உள்ள லாக்டோன் மற்றும் ஆலிகள் புரத மூலக்கூறுகள் கிளறுடையதுனால தான் இந்த மாதிரி மனம் வேறுபாடு நடைபெறுது. டீயோட ஸ்மெல் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒரு மாதிரியும் மலை உச்சியில் ஒரு மாதிரியும் இருக்குல்ல, எப்படி ஹைட்டு வந்து ஸ்மெல்லை மாற்றுது? இப்போ மலைத்தொடரில் மற்றும் தரைமட்டத்தில் வந்து தேயிலையுடைய வாசனை வந்து வேறுபடும். காரணம் என்னென்னா ஹைட்டு ஃபஸ்ட்டு உயரம் மற்றும் சூழ்நிலைகள் தேயின் வாசனை மற்றும் சுவையை எப்படி பாதிக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் பார்த்திங்கன்னா மலைப்பாங்கால நம்ம வந்து ஒரு மலையில் வந்து ஒரு நம்ம கீழே இருந்து மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு மேலே போக 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 என்ன ஆகும்னா வெப்பநிலை வந்து குறைய ஆரம்பிக்கும். வெப்பநிலை குறைய ஆரம்பித்து ஈரப்பதம் வந்து அதிகமாகும். அப்படி ஈரப்பதம் அதிகமாகும் போது தேயிலையுடைய வாசனை மூலக்கூறுகள் வந்து மாறுபடும். அதனால் தரைமட்டத்தில் இருக்கும்போது வாசனை வந்து மலைப்பாங்கான பகுதியில் இருக்கிறதுக்கும் தரைமட்டத்தில் இருக்கிறதுக்கும் வேறுபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு வந்து முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா மண்ணோடைய ப்ராப்பர்ட்டி. மண் வந்து மலைப்பாங்கான மண்ணில் அமையும் வந்து சத்துக்கள் வந்து வேறுபடும். அதே மாதிரி தேயின் சுவையும் வந்து வாசனையும் பாதிக்கும்.
கீழே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹைட்டில் போகும்போது காற்றோட்டம், மலைப்பாங்கான காற்றோட்டம் வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு வாசனை மூலக்கூறுகள் ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிக்கும். காற்று அடிக்கும்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வாசனை மூலக்கூறுகள் ஈஸியாக நகர்றதுனால தேயிலுடைய அந்த தேயிலுடைய வாசனை அனுபவம் வந்து மாறுபடும். இந்த காரணங்கள் தான் மலைத்தொடரின் தரைமட்டத்தில் இருக்கிறவங்களுடைய தேயிலுடைய சுவை மற்றும் மனம் வந்து வேறுபடுறதுக்கான முக்கிய காரணங்கள். நாய்களால் எப்படி வெவ்வேறு பொருளோட வாசனையை ஞாபகம் வச்சு தேட முடியுது? நாய்கள் வந்து பல்வேறு பொருட்களுடைய வாசனையை உணர்வதற்கான அவர்கள் சிறப்பு வாசனை உணர்வு வந்து அதுக்கு இருக்குது. நாய்களோட மூக்கில் பார்த்திங்கன்னா மனுஷனை விட 40லேருந்து நம்ம மூக்கை விட 40 மடங்கு வந்து அது ஈஸியாக ஸ்மெல் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது, ரொம்ப சென்சிட்டிவானது. மேலும் அது வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து 125லேருந்து 300 மில்லியன் வாசனை உணர்வு கோடுகள் அது இருக்குது. அது நம்ம மனுஷனை கம்பேர் பண்ணும்போது நாய்களுக்கு. ஸோ நாய்களோட மூக்கில் வந்து சிறப்பு அமைப்புகள், உதாரணமாக ஓல்ஃபேக்டரி எபிதிலியம் மற்றும் நீளமான மூக்குகள் வந்து அவர்களுடைய வாசனை உணர்வை மேம்படுத்துகிறது. நாய்கள் தன்னோட மூக்கை வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுன்னா வெளியில் இழுத்து அதனுடைய நம்ம நாக்கை வெளியே எடுத்து அது மூச்சு வந்து நல்லா காற்று வந்து உள்ளே எடுத்துக்குது. அப்போது என்ன ஆகுன்னா அதனை வாசனை மூலக்கூறுகள் நல்லா சேகரித்து வைக்குது. அது வந்து அந்த வாசனை மூலக்கூறுகளால் என்ன தெரியும்னா அதனுடைய சுற்றுப்புற நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிற இடங்களில் என்ன அப்படின்றது அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மேலும் அப்போ நம்ம நாய்கள் பார்த்திங்கன்னா தங்கள் வாசனை உணர்வை எப்படி அது பயன்படுத்துதுன்னா சமூக தொடர்புகளோடு சேர்த்து பயன்படுத்துது. அது ஒரு சிறுநீரில் உள்ள வேதியியல் பொருட்கள் வந்து அதனுடைய பிரதேசங்களை வந்து அடையாளப்படுத்தும். மற்றும் இல்லை அப்போ எதிர்பாலினமாக இருக்கிற நாய்களுடைய அவங்களுடைய நிலைகளை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கும். சமூக நிலை, பாலினம் மற்றும் உணர்ச்சி நிலையை வந்து அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நாய்களோட மூக்கு மற்றும் மூக்கின் அமைப்பு வந்து அவர்கள் மூளை அமைப்பு ஆகியவை மிகுந்த வாசனை உணர்வுக்கு உதவுது. இது அவர்கள் அது வந்து பல்வேறு பொருளுடைய வாசனை ஈஸியாக அதனால் உணரக்கூடிய அளவுக்கு அதனுடைய தகவல்கள் பெருகும் அதனுடைய மூளை வந்து அதை அனுமதிக்குது. ஃபெரோமோன்னா என்ன, அதோட பயன் என்ன இயற்கையில்? ஃபெரோமோன் அப்படின்னா ஒரு இனத்திற்கிடையே ஏற்படும் தொடர்பை ஏற்படுத்தவும் அல்லது அது மாற்றும் வகையில் உடலால் வெளியிடப்படும் ஒரு ரசாயன சிக்னல்கள். எதுவும் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மனங்கள் பேசும் சமிக்ஞைகள் மாதிரி இது ஒரு சிக்னல்களாகும். இப்போ ஒரு மனிதர்கள் இருக்குன்னா மனிதர்களுக்கான ஒரு சமிக்ஞைகள் வந்து வேறுபடும், விலங்குகளுக்கான சமிக்ஞைகள் வேறுபடும், பூச்சிகள் இருந்தால் அவங்களுக்கான சமிக்ஞைகள் வேறுபடும். இது எப்படி நம்ம மனுஷனை விட ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா வந்து பூச்சிகளும் விலங்குகள் தான் இது மிக முக்கியமாக இருக்கும். இது வாசனை மூலமாக செயல்பட்டு பிறர் நடத்தையும் உடலியல் செயல்பாடு பாதிக்குது. இயற்கையில் ஃபெரோமோனோட பங்கு என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் தான். ஃபெரோமோன்கள் வந்து பெருக்க செயல்பாட்டை வந்து அதை இன்டியூஸ் பண்ணுது, ஈஸியாக தூண்டுறது. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூச்சி மற்றும் விலங்கு வந்து ஃபெரோமோன்களை அதை ரிலீஸ் பண்ணி அதில் ஃபெரோமோன்கள் வெளியிட்டு எதிர்பாலினத்தை ஃபஸ்ட்டு என்னென்னா கவரப்படும். அது வந்து இனப்பெருக்கத்திற்கான இப்போ ஒரு ஆண் தேனி இருக்குன்னா அதோட ஃபெரோமோன் வச்சு அது பெண் தேனியே கவரும். இப்போ ஆண் பட்டாம்பூச்சி இருந்துச்சுன்னா அதனுடைய ஒரு பூவோட மகரந்தத்தை எடுத்து அது ஃபெரோமோன் மூலமாக வெளியே வரும்போது அதுக்கு எதிர்பாலினமான ஒரு பட்டாம்பூச்சியை கவர்வதற்கு அது ரொம்ப பயன்படுது. அதுக்கு அடுத்து வந்து அறிகுறி, இது எதுக்கான அறிகுறினா நாய் மற்றும் பூனையில் இருக்கிறதுனா தன்னுடைய பிரதேசங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அது வந்து ஃபெரோமோன் வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா சமூக அமைப்பு, நம்ம தேனீக்கள் மற்றும் எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபெரோமோன் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா அதனுடைய அடிப்படை கட்டமைப்புக்காகவும் யார் வந்து இப்போ உணவு சேகரிக்கணும், அதுக்கு அடுத்தது வந்து உணவு பாதையை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றது யார் வந்து இப்போது ஆர்டர் கொடுப்பா. இப்போது ராணி தேனி இருக்குன்னா அவங்களுடைய தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபெரோமோன்ஸ் ரிலீஸ் பண்ணி ஸோ இவங்க ஆர்டர் கொடுக்குறவங்க, ஸோ இவங்களுக்கிட இவங்கெல்லாம் ஒபே பண்ணி செய்கிறவங்கன்ற மாதிரி வேலையாட்கள் தேனீக்கள் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபெரோமோன்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து அதனுடைய சமிக்ஞைகளை வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் சில விலங்குகள் சில உயிரினங்கள் அது ஃபெரோமோன்ஸ் எதுக்காக பயன்படுத்துதுன்னா அச்சுறுத்துறதுக்காக பயன்படுது. தன்னை தற்காத்து கொள்வதற்காக, எதிரிகளிலிருந்து மற்ற உயிரினங்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அந்த ஃபெரோமோன்களை வெளியிட்டு அதனுடைய அச்சுறுத்தலை வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபெரோமோன் வந்து பயன்படுது. இப்போது நம்ம பூச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன மூக்கு இல்லை ரொம்ப குட்டி ஓட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா பெரிய மூக்கு இருக்குது. பட் எப்படி பூச்சியால் பூவையோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்மெல் பண்ண முடியுது, பட் மனுஷனால முடியல? பூச்சி மற்றும் புழுக்கள்னால் தங்கள் சிறந்த வாசனை உணர்வு மூலம் மனிதர்களோட பல மடங்கு அதிக உணர்வு உடையது. எப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா தங்களுடைய ஆண்டனாக்கள் மற்றும் மேக்ஸிலரி பால்புகள் மூலம் அது வாசனையை வந்து மூலக்கூறுகளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கும், ஈஸியாக அது வந்து கண்டுபிடிச்சிடும் எங்கே இருந்தாலும். பூச்சி மற்றும் புழுக்கள் வந்து தங்கள் மூக்கில் உள்ள ஓல்ஃபேக்டரி உணர்வு கோடுகள் மூலமாக வாசனை மூலக்கூறுகளில் ரொம்ப எளிதாக மனிதனை காட்டிலும் ரொம்ப எளிதாக வந்து அந்த வாசனை மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் பூச்சி மற்றும் புழுக்கள் தங்கள் ஆண்டனாக்கள் மேக்ஸிலரி பால்புகள் மூலம் காற்றில் உள்ள வாசனை மூலக்கூறுகளை உணர்ந்து
இப்போ நம்ம காற்றுல வந்து நம்ம அந்த நல்ல ஒரு நறுமணமான இல்லை மகரந்தம் கரைந்த ஒரு பூ பக்கத்தில் தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்மெல் வருதுன்னா அது ஈஸியாக ஒரு பூச்சி வந்து ஒரு வண்டு பூச்சியெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுது. அப்படி அது முக்கிய காரணம் வந்து அந்த வாசனையை வந்து காற்றில் வந்து பரவுறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளை விட அது ரொம்ப அதிக சுவாச உணர்வு கோடுகளால் அது ஐடென்டிஃபை பண்ணிடுது. அப்படி கண்டுபிடிச்சது அது வந்து என்னென்னா தங்களுடைய உணவுப் பொருட்கள் வரும் பெருக்க துணை ஆகியது வந்து அந்த உணர்வு ஆண்டனாக்கள் மேக்ஸிலரி வால்வு மூலம் ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சது. ஸோ தங்கள் மூக்கில் உள்ள, அதாவது அந்த பூச்சியும் புழுக்களும் வந்து மூக்கில் உள்ள ஓல்ஃபாக்டரி உணர்வு கோடுகள் மூலம் காற்றில் உள்ள வாசனை முழுக்களை மனிதனை விட ரொம்ப எளிதாக வந்து அது அடையாளப்படுத்துகிறது. அதனால் நம்மளை விட அது அதிகமாக அதை வந்து கண்டுபிடிச்சது, வாசனையை வந்து கண்டுபிடிச்சது. மனிதர்கள் மற்றும் மற்ற பாலூட்டி விலங்குகள் மூக்கை பயன்படுத்துது வாசனையை கண்டறிய. எப்படி பூச்சி பறவைகள்லாம் எந்த மாதிரி உறுப்பை யூஸ் பண்ணுது வாசனை கண்டறிய? மனிதர்கள் மற்றும் பெரும்பாலான இனப்பெருக்கிகள் வந்து தங்கள் மூக்கை வந்து வாசனை உணர்வுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மற்ற விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பறவை அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு அதுக்கு இருக்குது. ஸோ அது மூலயமா அது வாசனை உணர்வை ஈஸியாக நம்ம வந்து அடையாளப்படுத்தி கண்டுபிடிச்சிக்குது. ஃபஸ்ட்டு பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஆண்டனாக்கள் நம்ம சொல்கிறோம். அது வந்து பூச்சியோட தலைப்பகுதியில் உள்ள ஆண்டனாக்கள், அது வந்து கணைகள்னு சொல்லுவோம். அந்த வாசனை உணர்வுகள் முக்கிய உறுப்பு. அது மூலயமா தான் அது வந்து ஆண்டனாக்கள் உள்ள வால்ஃபாக்டரி உணர்வு கோடுகள் மூலமாக காற்றில் உள்ள வாசனையை வந்து மூலக்கூறு ஈஸியாக நம்ம வந்து மிக எளிமையாக அது உணர்ந்துக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பறவைகள் பார்த்திங்கன்னா பறவைகளோட மூக்கு, பல பறவைகளுக்கு வந்து மூக்கு மூலம் வாசனை உணர்வு உள்ளது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா கிவி போன்ற பறவைகளுக்கு மூக்கின் முனையில் நாக்குகள் உள்ளன. அவை வந்து பூச்சி மற்றும் பூக்கள் போன்றவற்றை தேடுவதற்கு மிக முக்கியமான உறுப்பாக அது உதவுது. அப்புறம் வெமரோனாசல் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. பல விலங்குகளுக்கு, குறிப்பாக இரட்டை இலக்குகள் மற்றும் சில பறவைகளுக்கு வாய் வழி மற்றும் மூக்கு குழாய் இடையே வெமரோனாசல் உறுப்புகள் இருக்கும். இது வந்து பெரமோன்களை உணர்வ உதவுது. இது சமூக மற்றும் பெருக்க தொடர்பான தகவல்களை பரிமாறவும் உதவுது. ஸோ இந்த வகையில் மனிதர்கள் மற்றும் இனப்பெருக்கிகள் மூக்கு வாசனை உணர்வை பயன்படுத்தினாலும் பூச்சிகள் மற்றும் பறவைகள் தங்கள் உடலின் சிறப்பு அமைப்புகள் மூலம் வாசனை மற்றும் பெரமோன்களை எளிதாக உணர்ந்து விடுது. இந்த பெட்ரிச்சோறு வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சோஷியல் மீடியா அடிக்கடி வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, ஏன் மனிதர்கள் இந்த வாசனை பிடிச்சிருக்கு? சார், பெட்ரிச்சோர் அப்படி என்பது ஒரு மழை பெய்யும் போது வறண்ட மண்ணில் ஏற்பட்ட ஒரு பூச வாசனை சொல்லுவோம். இப்போ வந்து ரெய்னிங் சீசன் இருக்கும். ஒரு மழைக்காலத்தில் வந்து ஒரு மழை வரும்போது அது வந்து பெருசாக நமக்கு ஒன்றும் தெரியாது. இதுவே வந்து ஒரு கோடை காலத்தில் ரொம்ப வெயிலுக்கு அடித்து ரொம்ப நம்ம வந்து தண்ணிக்காக இயங்கும் போதும் வெப்பம் நம்மளை சுற்றி உடல் வெப்பநிலை, அரை வெப்பநிலை தாண்டி கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை வரும்போது இந்த ஒரு வாசனை வந்து வெளியே போயிடும். இது வந்து பூசை வாசனை சொல்லுவாங்க. இந்த சொல்லோட எங்கே இருந்து வந்ததுன்னா கிரேக்கத்திலிருந்து இந்த சொல் வந்தது. பெட்ரோஸ் அப்படின்னா பாறை, இகோர் அப்படின்னா தெய்வங்களின் ரத்தம். அப்படி இதனுடைய இந்த இரண்டு சொல்லோட சேர்க்கை தான் வந்து பெட்ரோசார் சொல்கிறோம். இது வந்து எப்படி ஃபஸ்ட்டு உருவாகுது, இதனால் நமக்கு எப்படி அந்த இம்பேக்ட் வருது அப்படின்னா, பெட்ரோசாரோட உருவாக்கம் ஃபஸ்ட்டு வறண்ட காலங்களில் என்ன ஆகும்னா, சில தாவரங்கள் வந்து அது வந்து எண்ணெயை வந்து மண்ணில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், மண்ணில் வந்து வெளிப்படுத்தும். அந்த மண் வந்து உறிஞ்சி வச்சுக்கும். அந்த டைமில் மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா, ஜியோஸ்மின்ற ஒரு வேதியியல் மூலக்கூறு காற்றில் கரைஞ்சி இந்த பிரபஞ்ச வாசனையை நமக்கு வெளிப்படுத்துது. இது வந்து ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றா இருக்குது, இந்த மண் வாசனை வந்து நிறைய மனிதர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த வாசனை வந்து நம்மளுடைய பால்யகால அல்ல கிராமத்து வாழ்க்கை இல்லை குழந்தை கால நினைவுகளை வந்து நமக்கு வந்து நினைவுபடுத்தும். அப்படி நினைவுபடுத்தும் போது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை, நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து கிராமங்களில் இருந்து இப்போது வளர்ந்த பின்னாடி நம்ம நகரங்கள் நோக்கி வந்திருந்தோன்னா கிராமங்களில் நடந்த அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துறதுனால இந்த பேட்ரிச்சோர் என்ற நம்ம அந்த வாசனை வந்து நமக்கு ரொம்ப மனிதர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி மழைக்கு பிறகு நிலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரொம்ப தண்ணியே இல்லாமல் வறண்டு போயிருந்து திடீர்னு ஒரு மழை வந்துடுதுன்னா நமக்கு வந்து மனிதர்கள் வந்து உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும். அது என்ன, ரொம்ப நாள் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம வந்து நம்ம ஒரு எவ்வளோ பயிர் விளை வச்சுருந்தாலும் உணவுப் பொருட்களாக இருந்தாலும் தண்ணீரில் கால்நடை சார்ந்து எல்லாமே வந்து ஒரு தட்டுப்பாடாக இருந்திருக்கும். அது வந்து நமக்கு எதிர்மறையான ஒரு எண்ணங்களை நமக்கு அறியாமலே அது இருந்திருக்கும். அப்போ ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு மழை வரும்போது அந்த மழை நமக்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும். அப்போது அந்த மண்ணோட வாசம் நம்ம அறியாமலே நமக்கு வந்து ஒரு மன சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். உளவியல் ரீதியாகவும் இதுதான். இது முக்கியமான வேதியியல் மூலக்கூறு வந்து பார்த்தா ஜியோஸ்மின். அது வந்து நம்ம மண்ணோட கலந்து வெளிப்படும் போது காற்றுல ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்குது. சில மனுஷங்களுக்கு இந்த பழைய புத்தகங்களோட ஸ்மெல் பிடிக்கும். அது எதனால், அந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது? சார், இந்த பழைய புத்தகங்களோட ஸ்மெல் வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அந்த பழைய புத்தகங்களுடைய ஸ்மெல் வந்து மனிதர்கள் ஈர்க்கக்கூடியது தான். இது ஏன்னா இந்த வாசனை வந்து வேதியியல் மற்றும் உளவியல் காரணங்களை உள்ளடக்குது. இப்போ பழைய புத்தகங்கள் வாசனை என்னென்னா இந்த கழிவு செயல்முறை சொல்லுவோம். நம்ம புத்தகங்கள் வந்து எதனால் உருவாக்கப்படுகிறது, நம்ம புத்தகங்கள் நோட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் மற்றும் லிக்னின் தான் முக்கியமான மூலக்கூறாக இருக்கும். இப்போ செல்லுலோஸ் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா நம்ம வந்து பிளான்ட்டில் நிறைய இருக்கும், தாவரங்களில் செல்லுலோஸ் அதிகமாக இருக்கும், மரங்களில் இருக்கும். பேப்பர் தொழிற்சாலையில் வந்து காகித தொழிற்சாலையில் பயன்படுத்துகிற மரங்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய மரங்களாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய உருவம் கொண்ட மரங்களை தான் நம்ம பயன்படுத்துவோம். டிஎன்பிஎல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு சக்கையிலேருந்து செல்லுலோஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து கரும்பு சக்கையிலேருந்து செல்லுலோஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனா இந்த செல்லுலோஸோடு சேர்ந்து லிக்னின் மாலிகுலும் நம்ம இருக்கும். இது முக்கியமாக பேப்பர் உருவாக்குறதுக்கான காரணம். இது என்ன ஆகுனா காலங்கள் போக போக கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஆவியாகக்கூடிய வேதியியல் மூலக்கூறுகளை வெளியே வரும். அதை வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்படுத்தும் போது அது ஒரு நல்ல ஒரு மனமுடைய ஒரு பொருளை வந்து நமக்கு தெரியுது. அது ஒரு குறிப்பிட்ட முக்கியமாக பார்த்திங்கன்னா லிக்னின் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கிற செல்லுலோஸ்க்கு அப்புறம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிலந்தி வலை அமைப்பு மாதிரி இருக்கிற ஒரு கரிம வேதியியல் மூலக்கூறு. இது என்ன ஆகுனா நாளடைவில் அது தன்னுடைய மூலக்கூறுலேருந்து ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வேனிலின்ற ஒரு மூலக்கூறை உடைச்சி அது வெளியே விடும். அப்படி வெளியே விடும்போது அது வந்து நல்ல இனிப்பு மனமுடைய ஒரு வாசனையாக அது இருக்கும். அது நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ஒரு ப்ளசண்ட் ஸ்மெல் இருக்கும் அந்த லிக்னின்லேருந்து வர வேனிலின். அப்போது அது நமக்கு வந்து தன்னை அறியாமலே இந்த வேனிலின் மூலக்கூறு வந்து காற்றில் கலந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் ஒரு ஸ்மெல்லை தருது. அப்புறம் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளவியல் ரீதியாக பார்த்திங்கன்னா பழைய புத்தகங்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் வாங்கியிருந்தேன்னா அந்த புத்தகத்தை நான் இப்போ தெரியாமல் இல்லை தேடியோ எடுத்து பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு நிகழ்வுகளை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தும். அந்த யாராவது ஒரு பர்சன் எனக்கு அந்த புத்தகம் கொடுத்துருக்கலாம், இல்லை அது புத்தகம் வாங்கின ஒரு நினைவுகளாக இருக்கலாம், அது வாங்கினது ஒரு வேளை கிடைச்ச இடமா இருக்கலாம். இது எல்லாம் அந்த நினைவுகளை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்தும் போது நமக்கு நம்ம அறியாமலே உளவியல் ரீதியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இதுதான் நம்ம இந்த பழைய புத்தகங்கள் நமக்கு கொடுக்குற அந்த வாசனைக்கான காரணங்களும் அந்த சந்தோஷத்துக்கான காரணம். இப்போது ஒரு உணவுப் பொருள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வாசனை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி மாறுது? எந்த பொருட்களாக இருந்தாலுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய அந்த உணவில் இருக்கிற மூலக்கூறுகள் ஒருபோதும் வந்து கிளர்ச்சி அடையவோ இல்லைன்னா தொந்தரவு செய்யப்படுவதோ கிடையாது. சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செய்கிறதாவே எடுத்துக்குவோம். அதில் இருக்கிற கறி, அந்த சிக்கன் வந்து கோழிக்கறியாக இருக்கும். அதில் போடுற வந்து மசாலாக்கள், ஸ்டார் பூ, கிராம்பு, ஏலக்காய், இதிலேருந்து போகிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு வேதி மூலக்கூறுகள் இருக்க தான் செய்யுது. அந்த மசாலா நம்ம சேர்த்துக்கிற மசாலாக்கள்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு வகையான தனித்துவமான மூலக்கூறுகள் இருக்குது. இப்போ ஒரு மூலக்கூறுகள் தன்னுடைய இயல்பு நிலையில் இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும். வேக வச்ச ஒரு இறைச்சிக்கும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இறைச்சிக்குமான வாசனைகள் வேறுபடும். அதையே நம்ம வேக வச்சதுக்கு அப்புறம் எல்லா மூலக்கூறுகளுமே தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து கிளர்வு நிலைக்கு மேலே செல்லும்போது எந்த மூலக்கூறுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மூலக்கூறுடைய வாசனை தான் வெளிப்படும். மற்றவங்க எல்லாம் அந்த மூலக்கூறுக்குள்ளேயே அடங்கிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு பிரியாணி செய்யும்போது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கறியோட ஸ்மெல்லும் மசாலாக்கள் முன்னாடி இருந்த தனித்துவமாக ஒவ்வொரு கிராம்பு, ஏலக்கான ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இருந்த ஒரு பொருளுடைய வாசனையும் சமைச்சதுக்கு அப்புறம் தனியாக வர்றதில்லை. அது மொத்தமாக வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து அதனோட வெப்பப்படுத்தும் போது அதனுடைய மூலக்கூறுகள் கிளர்வடைந்து ஒன்று இணைந்து எல்லாத்திற்குமான சேர்த்த ஒரு பெரிய தாக்கத்தை சேர்ந்த அந்த மசாலாக்கள் அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் தான் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரே ஒரு அந்த வாசனையை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது. இப்போ நம்மளோட பூமி வந்து பல்லாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சுல்ல, அப்போது பூமியில் என்ன வாசனை இருந்துச்சு சார்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூமி உருவாகும் போது அது எப்படி இருந்திருக்குன்னு யாருக்குமே அதிகபட்சம் தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அது பூமி வந்து கோள்கள் வெடித்து அது உருவானதாக தான் இருக்கும். அப்போ அது வெளியே வரும்போது பூமியுடைய மையப்பகுதியிலேருந்து வெடிப்பு வெளியாகி நம்ம வந்து அங்கேருந்த வாயு மூலக்கூறுகள்லாம் காற்றாக வந்து வெளிப்பட்டுருக்கோம். அப்போ வெளிப்படும்போது அங்கே அதிகபட்சமாக என்ன இருக்கும்னா ஹைட்ரஜன்ஸ் மற்றும் ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இருந்திருக்கும். அது நீராவியாக வெளியில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அப்புறம் போகும்போது அதனுடைய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அதுக்கப்புறம் அது வந்து நீர் மூலக்கூறாக அது மாறி இருக்கலாம். அப்போ அது என்னவா வாசனையாக இருக்கும், நீரும் மற்றும் பல்வேறு வகையான வாயுக்களால் ஆன மூலக்கூறுகளாக தான் இருந்திருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு வகையான வாசனை தான் இருந்திருக்குன்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். இப்போது ஒரு பூ எடுத்துக்கோங்களேன், அந்த பூ வந்து பூமியில் அதுக்கு ஒரு வாசனை இருக்குது. இந்த வாசனை வந்து நம்ம வேறு கிரகத்துக்கு சென்றோம்னா அங்கேயும் அதே வாசனை தான் வருமா? சப்போஸ் இப்போ நம்ம பூமியிலேருந்து ஒரு ரோஸ் எடுத்துகிட்டு போய் ஜூபிட்டர் வச்சு மணந்தா அதே வாசனை தான் வருமா? இல்லைங்க சார், அது அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா பூமியோட மலர்கள் வாசனை வந்து வெப்பம் மற்றும் சூழல் பருவநிலைகளால் மாறும்.
இது எப்படின்னா மலர்கள் வந்து வாசனை மூலக்கூறுகள் வந்து வெப்பத்தில் அதிகமாக வெளியேறுவதால் அதன் வாசனை வந்து ரொம்ப வலுவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே ஜூபிட்டர் போகும்போது ஜூபிட்டர் வந்து பூமியில் நம்ம கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும், அங்கே வந்து காற்றழுத்தம் மற்றும் வெப்பநிலை வேறுபாடுகள் ரொம்ப மிகுந்து ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டர் நிலையான தரை கிடையாது, தரை ரொம்ப ஒரு அதனால் அது வந்து எப்படி இருக்கணும், அந்த பிளானட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேசியஸ் பிளானட்டாக அது வாயு தகடு மாதிரி இருக்கும் அது. ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பூமி வளரும் மலர்கள் வந்து போன்றது அங்கே வளராது. இன்னொன்று அது வந்து வாசனை பற்றிய அனுபவம் ஜூபிட்டர்லையும் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அதில் வந்து வாசனை திடமான ஒரு பொருள் கிடையாது. அங்கே வந்து இங்கே இருக்கிற மாதிரி அட்மாஸ்பியர் அங்கே கிடையாது. அங்கே நைட்ரஜன் மற்றும் அங்கே ஆக்சிஜன் மூலக்கூறுகள்லாம் அங்கே கிடையாது. ரொம்ப கம்ப்ரெஸ்டாக ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற ஒரு பிளானட்டாக தான் அந்த கிரகம் இருக்கும். ஸோ பூமியில் வந்து மலருடைய வாசனை மனிதர்கள் உணர்வுகளையும் நினைவுகளையும் தூண்டுறது. அதனால் ஜூபிட்டரில் மனுஷன் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை. அதனால் மலர்கள் வாசனை வந்து அதை பற்றின அனுபவம் அங்கே இருக்கும் மனிதர்களுக்கு ஒரே மாதிரியே இருக்க வாய்ப்பில்லை. இப்போது நிலாவில் இருக்க பாறை இருக்குல்ல, அதோட வாசனை எப்படி இருக்கும் சார்? நம்ம பூமியில் பெறப்பட்ட நம்ம நிலாவுடைய வாசனை பற்றி நம்ம விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவங்க விஞ்ஞானிகள் ஒரு சில குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, அப்போலோ விண்வெளி திட்டத்தின் போது சந்திரக்கல்களை அணுகிய விண்வெளி வீரர்கள் அவற்றின் வாசனை குறித்து ஒரு சில கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போது நிலாவுடைய அந்த கல் எப்படி இருந்துச்சுன்னு அப்போலோ விண்வெளி வீரர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து ஒரு வெடிக்கப்பட்ட அல்லது பற்ற வைக்கப்பட்ட ஒரு வெடிமருந்தை போன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயன்படுத்தப்பட்ட பட்டாசை போன்ற ஸ்பெண்ட் கன் பவுடர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி விண்வெளி ஆராய்ச்சிகள் இன்னொருத்தருடைய கருத்து எப்படின்னா, சந்திரக்கல்கள் வந்து அந்த விஞ்ஞானிகள் வந்து பழுது போனப்பட்ட பட்டாசுன்னு சொன்ன மாதிரி அது வந்து பல வேதியியல் சேர்மங்கள் காரணமாகவும் அந்த ஸ்மெல் வரதுக்கான காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாசனை வெளிவரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏதோ வேதியியல் மூலக்கூறுகள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஆரம் ஆட்டம் நிறுவனத்தின் கருத்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, கனமான மற்றும் குளிர்ந்ததாக இருந்த ஒரு மினரல் வாசனை போன்றதான சுருண்ட வெப்பமான தீப்பெட்டி மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த அனுபவம் எல்லாமே ஆராய்ச்சி அடிப்படையில் நம்ம நிலாவுடைய கல்லை பற்றி நம்ம பூமியில் நம்ம இருக்கிற சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு மிக எக்ஸாக்டான ஒரு வேர்டு என்னென்னா, பயன்படுத்தப்பட்ட பட்டாசை போன்ற ஒரு வாசனை தான் அதில் இருக்கும். வெவ்வேறு கிரகங்கள் இருக்குல்ல, வாசனை எப்படி இருக்குது வெவ்வேறு கிரகங்கள்லையும்? சார், விண்வெளியில் உள்ள பல கிரகங்கள் வாசனை அவற்றின் வாயுக்களினுடைய அமைப்பு மற்றும் வேதியியல் சேர்மங்களின் அடிப்படையில் மாறுபடும். சில முக்கிய கிரகங்கள் வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வீனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சல்ஃபரிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கும். சல்ஃபரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய வந்து என்ன மாதிரி மனத்தை கொடுக்குன்னா, அழுகிய முட்டை மனமுடைய வாயு தான் அது வந்து வெளிப்படுத்தும். அதுக்கு முக்கியமான காரணம் அதில் இருக்கிற சல்ஃபர் ஆக்சைடு, அந்த ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் தான். அதுக்கடுத்து பூமியில் வந்து பார்த்திங்கன்னா, பூமியில் மனிதர் வாழக்கூடிய பல்வேறு சூழல்கள் அதுக்கப்புறம் வாசனைகள் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து சூழல் பருவம் மற்றும் மனித செயல்பாடுகள். இது மாதிரி நம்ம வந்து செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாயிலையுமே அதிகபட்சமாக வந்து அதன் வாசனை வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ அழுகிய ஒரு முட்டை மனமுடையதாக தான் இருக்கும். அப்புறம் ஜூபிட்டரை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அம்மோனியா மாலிகுல் இருக்கிறதுனால அது வந்து ஒரு சிறுநீரோட வாசனை போல் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லை கொடுக்கும். நம்ம சாட்டர்ன் சனிக்கோள்களில் பார்த்திங்கன்னா அதில் வந்து நைட்ரஜன் மற்றும் பென்சின் மாலிக்யூல் அது அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு கசப்பு தன்மை கூறக்கூடிய ஒரு மரச்சுவனை வந்து ஒரு டேஸ்ட்டை நமக்கு வந்து கொடுக்கும். மற்றபடி மற்ற யுரேனஸ் நெப்டியூன் அதில் எல்லாமே என்னவாக இருக்குன்னா, இதே தான் நம்ம வந்து அழுகிய முட்டை மனமுடைய வந்து மனத்தை தான் கொடுக்கும். எப்படி சில வாசனையை வந்து நம்மளோட பள்ளி பருவத்தை வந்து நினைவுக்கு கொண்டு வருது? வாசனை மற்றும் நினைவுகள் வந்து நினைவுகளுக்கு இடையேயான உறவு எப்படின்னா, மனித மூளை அமைப்பு காரணமாக மிகுந்தது. வாசனை அங்குலம், அதாவது ஓல்ஃபேக்டரி பல்ப் என்பது மூளையின் உணர்ச்சி மற்றும் நினைவு பகுதியிலான அமிக்லா மற்றும் ஹிப்போகாம்பஸ் உடன் நேரடியாக நம்ம தொடர்பில் இருக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட வாசனை வந்து நம்ம பழைய நினைவுகளுக்கு, குறிப்பாக நம்ம குழந்தை பருவ நினைவுகளுக்கு நமக்கு வந்து அழைத்து சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மேலும் வந்து குழந்தை பருவத்தில் உருவான நினைவுகள் வந்து மூளையின் உணர்ச்சி மற்றும் நினைவு பகுதியில் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிஞ்சிருக்கும், வலுவாக பதிஞ்சிருக்கிறதுனால அந்த காலத்தில் இருந்த வாசனைகள் அவற்றை மீண்டும் வந்து வந்து உயிர்ப்பிக்க உதவுகிறது. இந்த காரணங்களால் தான் ஒரு குறிப்பிட்ட வாசனை நம்ம குழந்தை பருவ நினைவுகளுக்கு அழைத்து சொல்லும், அவற்றை மீண்டும் அனுபவிக்க வைக்கிறது. இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறோம், இப்போ டிவியில் பார்க்குறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எப்படி நம்மளால் இந்த வாசனையை ஞாபகம் வச்சுக்க முடியுது? சார், மனங்களை நினைவு கொள்ளும் திறன் வந்து நமது மூக்கின் மூலமாக பெறப்படும் வாசனைகள், நினைவுகள் மற்றும் உணர்வுகளின் ஆழமான தொடர்பினால் ஏற்படுது. இது மனித மூளை வந்து அந்த மனித மூளை அமைப்பில் மனங்களை உணரும் ஓல்ஃபேக்டரி மண்டலம் நேரடியாக உணர்வு மற்றும் நினைவு மண்டலங்களும் தொடர்புடையதாக இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட மனம் நமது உணர்வுகளை தூண்டி பழைய நினைவுகளை அழைத்து வர முடிகிறது. மேலும் நம்ம வந்து பழைய நினைவுகள் நினைவு கொள்ளும் போது மனங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக குழந்தையோட
தாயாரின் மனம் வந்து அவர்களின் மனதில் ஆழமான நினைவுகளை உருவாக்காது. நம்ம குழந்தை பருவத்தில் இப்போ நம்ம வந்து நம்ம அம்மாவுடைய ஸ்மெல்லை வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அதாவது நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். ஆனால் நமக்கு வந்து இவங்க தான் அம்மான்னு தெரியாது. இப்போ நமக்கு பேர் தெரியாது, ஆள் உருவம் தெரியாது, பார்வை தெரியாது. ஆனால் குழந்தை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க அம்மாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மனம் வந்து நல்லா அந்த மூளை வந்து பதிவு பண்ணி வைக்கிறதுனால மனங்கள் மற்றும் நினைவுகள் இடையிலான உறவு நமது உணர்வுகளை மற்றும் நினைவுகளை உருவாக்கும். அப்புறம் மற்றும் மீட்டெடுத்தல் செயல்முறை மிக முக்கியமானதாக இருக்குது. மனங்களை வந்து நம்ம அந்த வாசனையை நினைவு கொள்ளும்போது திறனை மேம்படுத்த மனப்பயிற்சி அது மாதிரி ஒரு இருக்கிற செயல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப உதவிகரமாக இருக்கலாம். அதுவும் நமது ஓல்ஃபேக்டரி திறனை மேம்படுத்தி நினைவுகள் மற்றும் உணர்வுகளை அதிகரிக்கும். இது மாதிரி வந்து மனப்பயிற்சி திறன்களும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது ஒரு பொருளோட வாசனை எப்படி காலையில் ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் ஒரு மாதிரி இருக்குது, சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்குது? இந்த வாசனையை உணரும் திறன் வந்து தினமும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது நமது உடலில் இயற்கை வந்து தினநேர சுழற்சின்னு சொல்லுவோம். அது வந்து சர்க்கேடியன் ரிதம் வந்து ஒரு முக்கியமான காரணம். இப்போ இது வந்து ஒரு ப்ரொவிடன்ஸ் யூனிவர்சிட்டி வந்து நடைபெற்ற ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களுடைய மனம் உணர்வு திறன் என்பது தினம் தினம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஆராய்ச்சியில் 12 முதல் 15 வயதுடைய 37 இளைஞர்கள் எடுத்து 28 மணி நேரம் தினநேர சுழற்சியில் வச்சு அவங்க வந்து பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அப்படி பரிசோதனை செய்யும்போது அவர்களுடைய மனம் வந்து உணர்வு திறன் தினமும் மாறுபடுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சமீபத்திய ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா, விழிப்புகள் நம்ம வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மனம் உணர்வு திறன் மாறுபடுகிறது. கூட கம்பேர் பண்ணும்போதுனா நம்ம மாலையில் இருக்கிற நம்மளுடைய மனம் உணர்வு திறனுடைய நம்ம காலையில் இருக்கிற மனம் உணர்வு திறன் வந்து ரொம்ப வேறுபடுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மனம் உணர்வு திறன் காலையில் வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம சர்க்கேடியன் ரிதம் மற்றும் மூளை செயல்பாடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அப்போ வந்து நம்ம தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இல்லாததுனால காலையில் அதனுடைய மனம் உணர்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் போக 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 என்ன ஆகுனா, நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலை, ஹார்மோன் வெளியீடு இதெல்லாம் மாற 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 என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நம்ம டேலேருந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கூட 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 ஈவினிங்கில் ரொம்ப நம்ம மனம் உணர்கிற திறன் ரொம்ப பிரிஸ்காக இருக்குது. அதனால் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும்போது ரொம்ப குறைவாகவும், அதில் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது மாலையில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாகவும் ஐடென்டிஃபை பண்ணிவிடும். இதுதான் அது வந்து முக்கியமான காரணம். அதில் முக்கியமான செயல்பாடு வந்து மூளையோட செயல்பாடு. இப்போ நம்ம தூங்கும்போது ஏன் நம்மளால் வாசனையை வந்து உணர முடியல? சார், நம்ம தூங்கும்போது மனத்தை உணர முடியாததுக்கு முக்கியமான காரணம், தூக்கத்தின் போது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வேர்ல்ஃபேக்டரி அமைப்போட செயல்பாடு ரொம்ப குறைஞ்சிரும். தூக்கத்தில் பல்வேறு நிலைகள் வந்து குறிப்பாக வந்து மெதுவெழுச்சி தூக்கம், இந்த ஸ்லோ வேவ் ஸ்லீப் இருக்குது. நமது மூளை வந்து என்ன ஆகுனா, சுற்றுச்சூழல் மனங்களை பெறுவதற்கு ரொம்ப குறைவாக வந்து பதிலளிக்கும். இப்போ ஸ்லோவாக கொஞ்சம் தூங்க ஆரம்பித்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்ட பிறகு அது என்ன ஆகுனா, நம்ம பக்கத்தில் நிறைய ஸ்மெல்லை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒருவேளை நான் ரொம்ப நேரம் தூங்கியிருந்தேன், மதிய சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்னா, அந்த டைமில் என்னால் வந்து அந்த சாப்பாடுடைய அந்த மனத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த டைமில் நான் செய்ய வேண்டிய ஒரு செயல் வந்து இன்னும் செய்யலை நான். அதனால் மூளை வந்து அதுக்கு விழிப்புணர்வாக இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த சாப்பாடை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்மெல்லு அங்கே வச்சிங்கன்னா அந்த இடத்துல அது அவ்வளோ சீக்கிரமாக, அதாவது நான் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே பண்ணாதில்லை, ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அது வந்து அந்த வேலையை பண்ணாது. அதனால தான் நம்ம வந்து தூக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மேலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தூக்கத்தின் போது என்ன ஆகுனா, வேர்ல்ஃபேக்டரி மண்டலம் வந்து சுற்றுச்சூழல் மனங்களுக்கு எதிராக மூளை எப்படி குறைவாக பதிலளிக்குதோ அதே மாதிரி நம்ம வேர்ல்ஃபேக்டரி அந்த சிஸ்டமும் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெதுவாக தான் அது பதிலளிக்கும். இந்த மாற்றங்களால் தான் நம்ம தூக்கத்தின் போது உணர்வு திறன்கள் ரொம்ப மாறுபாட்டை காமிக்குது. அதனால தான் நம்ம வந்து விழிப்பாக இருக்கும்போது பண்ணுற ஒரு ரெஸ்பான்ஸை விட தூங்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது எந்த மிருகத்துக்கு இந்த வாசனை சக்தி அதிகம்? பெரிய யானைகள், நம்ம ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் சொல்கிற இந்த பெரிய யானைகள் தான் உலகிலேயே மிக வலுவான மன உணர்வு வந்து பெற்றிருக்கிறது. அதனுடைய நீண்ட நாட்கள் வந்து சுமார் வந்து 2000 மன உணர்வு ஜீன்கள் இருக்குது. இது மனிதர்களை காட்டிலும் 5 மடங்கு வந்து அதிகமானது. நாய்களை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இதே மாதிரி வேறு எந்த விலங்குகள் இருக்குன்னா, கரடிகள் மற்றும் நம்ம நாயோட ஒரு ரகமான ஃப்ளட் ஹவுண்ட் என்ற ஒரு நாய் ரகம் என்ன சொல்லுதுன்னா, மிக வலுவான மன உணர்வை வந்து வச்சுருக்குது. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஃப்ளட் ஹவுண்ட் வந்து ஒரு மனத்தை 300 மடங்கு அதிகமாக மனிதர்களை விட மிக எளிதாக உணரக்கூடும். அதே ஒரு கரடி பார்த்திங்கன்னா, ஃப்ளட் அவுட் என்ற இந்த நாய் இனத்தை விட 7 மடங்கு அதிகமாக, சுமார் வந்து 2100 மடங்கு அதிகமாக வந்து மனதை வந்து அவங்க அந்த ஸ்மெல்லை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அது எதுக்குன்னா, இந்த விலங்குகள் மன உணர்வு திறன் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும், உணவை கண்டுபிடிக்கிறதுக்கும், வேட்டையாடவும் மற்றும் ஆபத்தை தவிர்க்கிறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. ஒரு பழத்தோட வாசனை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது பச்சையாக இருக்கும்போது ஒரு வாசனை இருக்குது, அழுகி போன பிறகு ஒரு வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை எப்படி மாறுது? சார் இப்போ பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் சிதைவடைந்து பழுப்பு நிலையில் மனத்தில் ஏற்படும் மாற்றங்கள் வந்து அவர்கள் வேதியியல் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களாக ஏற்படுது. ஃபஸ்ட்டு பழங்கள் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு நல்லா இருக்குன்னா அந்த அதில் வந்து வர மனத்துக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனால். அது எத்தனால் வந்து எத்தனாலிக் ஆசிடாக மாறும்போது தான் நமக்கு அந்த மன வேறுபாடு வந்து ஆரம்பிக்குது. பழங்கள் சிதைவடைந்த பின்னர் பல்வேறு செயல்பாடுகள் நடக்கும் சார். ஏன்னா எத்தனால் வந்து ஃபஸ்ட்டு எத்தனால் அமிலமாக மாறணும் அப்படின்னா அங்கே ஒரு ப்ராசஸ் நடக்கணும். அதுக்கு பேர் ஆக்சிடேஷன், நம்ம ஆக்சிஜனேற்றம்னு சொல்கிறோம். அந்த ஆக்சிஜனேற்றம் நடக்கும்போது எத்தனால் வந்து ஒரு ஆல்கஹால், எத்தனால்ன்றது CH3CH2OH இருக்குது ஒரு ஆல்கஹால். அந்த ஒரு ஆல்கஹால் வந்து ஆல்டிகைடாக இல்லை ஆசிடாக வந்து உருமாற்றம் அடையும் போது ஆல்டிகைடு முதல்ல ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆல்டிகைடாக நிற்கும். ஆல்டிகைடு வந்து மறுபடியும் கட்டுப்பாடற்ற ஆக்சிஜனேற்றம் நடத்தும்போது அது என்ன ஆகுனா ஆசிடில் போய் அது வந்து அசிட்டிக் ஆசிடாக மாறும். அது எத்தனாலிக் அமிலமாக மாறிடுது. அப்படி மாறும்போது தான் அது வந்து ஒரு கெட்டுப்போன பழத்தோட ஸ்மெல்லை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மைக்கோடாக்சின் வெளியீடுன்னு சொல்லும். பழத்தில் உள்ள புரதங்கள் சிதைவடைவதால் மைக்கோடாக்சின் போன்ற சேர்மங்கள் வெளியேறி கசப்பான ஒரு டேஸ்ட்டை வந்து அந்த ஒரு மனத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அப்புறம் அம்மோனியா வெளியீடுன்னு சொல்லுவோம். புரதங்கள் சிதைவடைவதனால அம்மோனியா போன்ற சேர்மங்கள் வெளியேறி அதனுடைய நார்மலாக அதுக்கு என்ன பிஹேவியர் இருக்குமோ அதனுடைய நார்மலுடைய மனத்தை மாற்றுது. ஸோ இந்த வேதியியல் மாற்றங்கள் சிதைவடைந்து பழங்களில் காணப்படும் கசப்பான தக்க மனங்களை உருவாக்குது. எனவே தான் பழங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதும் சிதைவடைந்த நிலையில் ஏற்படும் இந்த மாதிரி வெவ்வேறான மனங்களை வந்து வெளிப்படுத்துகிறது. இந்த அலர்ஜிஸ்ன்னு சொல்கிறாங்களே, எப்படி வாசனையால் அலர்ஜிஸ் வருது? சார் மனங்கள் வந்து நேரடியாக அலர்ஜியை ஏற்படுத்தாது. பழக்கப்பட்ட மனங்களில் சில குறிப்பாக மோல் அல்லது பூச்சி பொல்லன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனம் வந்து அலர்ஜி நோய்களை தூண்டக்கூடும். இது வெறும் மனத்திலேருந்து வரதில்லை, இந்த ஒரு பூச்சியிலேருந்து ஒரு பண்டு இனம் பூச்சி இனத்துலேருந்து இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய அந்த அலர்ஜி நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் வெளிப்பட்டு நமக்கு வந்து நம்ம உடலுக்கு அசாதாரண பொருட்களாக மாறிடுது. அதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சிஸ்டம் வந்து அந்த எதிர்த்து போரிடும்போது அதுக்கு எதிர்த்து செயல்படும்போது தான் அலர்ஜியோடைய சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தோணுது. இதனால் சில மனங்கள் வந்து அலர்ஜி இருக்குதா, அலர்ஜியை தூண்டுறதா நமக்கு அது ஏற்படுது. அதுக்கு முக்கிய காரணம் மனங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பூச்சிகள் வெளிப்படுத்துகிற அந்த வேதி மூலக்கூறுகள் தான். வாசனை என்பது மிருகங்கள் மற்றும் பூச்சி மட்டும்தான் இருக்கா, இல்லை நம்ம செடி கொடிக்கும் வாசனை சக்தி இருக்கா? சில தாவரங்கள் வந்து மனங்களை உணர்வதற்கான திறனை கொண்டுள்ளது. உதாரணமாக சில தாவரங்கள் வந்து வானிலை, பூச்சி தாக்குதல் அல்லது சுற்றுச்சூழல் மாற்றங்களை உணர்ந்து தங்கள் மனங்களை மாற்றுகிறது. இதன் மூலம் தாவரங்கள் பார்த்திங்கன்னா தங்கள் சூழலுக்கு ஏற்ப பதிலளிக்கிறது. மேலும் தாவரங்கள் தங்கள் மனங்களை பயன்படுத்தி பொலினேட்டர்ஸ் பழுப்பு தூய்மையாளர்கள் மற்றும் மற்ற தாவரங்களுக்கு தகவல் அனுப்புகிறது. பூச்சிகள் மற்றும் கொழும்புகள் போன்ற தாவரங்களின் மனங்களை உணர்ந்து பொலினேஷன் செயல்பாட்டை மேற்கொள்ளுது. இது தாவரங்களின் தாவரங்களின் பெருக்கத்திற்கு உதவுகிறது. எனவே தாவரங்கள் நேரடியாக மனங்களை உணர்வதற்கான நரம்பியல் அமைப்புகளை கொண்டிருக்கவில்லை என்றால் கூட, ஆனால் அவர்கள் சூழலுக்கு பதிலளிக்க மற்றும் மற்ற தாவரங்களோடு தொடர்பு கொள்ள மனங்களை பயன்படுத்துகிறது. ஒரு பழம் எடுத்துக்கோங்களேன், அந்த பழத்துக்கு ஒரு வாசனை இருக்குது, ஆனால் அந்த பழத்தை ஜூஸ் போட்டால் அதோட வாசனை மாறுது. எப்படி? பழம் மற்றும் அதனுடைய ஜூஸுக்கான அந்த பழச்சாறுடைய மனங்கள் வேறுபடுவதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய வேதியியல் அமைப்பில் வேதி மாற்றங்கள் மற்றும் சிதைவுகள் தான். ஒரு பழத்தின் மனத்துக்கு முக்கியமான காரணமாக நம்ம பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து தங்கள் இயற்கை நிலையிலே இருக்கும்போது அவற்றின் பல்வேறு வாசனை சேர்மங்கள் அதில் இருக்கும். அது வந்து வேதியியல் என்ன சொல்லலாம், அரோமா காம்பவுண்ட் சொல்லுவாங்க. அப்போ வாசனை சேர்மங்கள் இப்போ உதாரணமாக வந்து அந்த எலுமிச்சை வகையான சிட்ரஸ் பழங்களில் பார்த்திங்கன்னா லிமோனன் போன்ற சேர்மங்கள் இருக்கும். இது எலுமிச்சையின் மனத்தை வந்து அது வெளியில் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். அதுவே வந்து பழம் ஜூஸாக மாறும்போது அது வேதியியல் மாற்றங்கள் நடைபெறுது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் உருவாக்கும் பழம் வந்து சிதைவடைவதால் எத்தனால் போன்ற சேர்மங்கள் உருவாகி ஜூஸோட மனத்தை வந்து மாற்றுது. அப்புறம் புரத சிதைவு சொல்லுவோம். பழத்தில் உள்ள புரதங்கள் சிதைவடைவதால் மைக்கோடாக்சின் போன்ற கசப்பான மனம் கொண்ட சேர்மங்கள் வெளியேறி ஜூஸோடைய மனத்தை மாற்றுறதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது. அப்புறம் எஸ்டர்களுடைய மாற்றம். எஸ்டர்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பழத்தில் உள்ள எஸ்டர்கள் ஜூஸ் தயாரிக்கும் போது வேறுபட்ட எஸ்டர்களாக மாறலாம். அப்படி மாறும்போது அது மனத்தோடைய வேறுபாட்டை ஏற்படுத்தும். ஸோ இந்த வேதியியல் மாற்றங்கள் தான் இந்த பழத்தோடைய இயற்கை மனத்திற்கும் ஜூஸில் இருக்கிற மனத்திற்கான வேறுபாட்டை ஏற்படுத்துது. இதுவரை இயற்கை நமக்கு தந்துள்ள அழகான பரிசான மனம் பற்றிய பல சுவையான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வேதியியல் துறை ஆராய்ச்சியாளர் லக்ஷ்மணன் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.